உலகெங்கு வாழும் என் எளிய சகோதர சகோதரிகளுக்கு ஆத்ம நமஸ்காரம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல 2026 ஜூன் மேச ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம். ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கிறோம். இந்த ராசி பலன்களை முதல்ல நவக்கிரகங்களுடைய மாறுதல், அதனால நமக்கு என்ன பலன்கள் மாறி இருக்கு அப்படிங்கிறதுங்க. மேசராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஜூன் மாதத்திற்கான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறோம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம பொது பலன்களை பார்க்காம நம்ம நட்சத்திரங்களுக்கு உண்டான தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட இந்த சுப அசுப யோக நாட்களை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையை செய்யறப்ப இதுல பயணம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லா நாளும் வெற்றிகரமான நாளா அமையும் அப்படிங்கறதுக்காக ஒரு வழிகாட்டியா இதை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் தவறாம பயன்படுத்திக்கிங்க. இப்ப ராசி பலன்களை பார்க்கலாம். மேச ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் 2026 ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம், செல்வ செழிப்பு மிக்க ஒரு மாதம், தடைகளே இல்லாம எல்லா யோகங்களா நிறைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி ஆகியிருக்கார். அப்ப உங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டியதெல்லாம் தடை இல்லாம கிடைக்கும். யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யறவங்களுக்கு, நெருப்பு சார்ந்த தொழில்கள் செய்யறவங்களுக்கு, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, இப்படி எல்லாருக்குமே, இளைய சகோதரர்களுக்கு, இப்படி எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். 21/6க்கு மேல அவரும் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்தார். அடுத்தது தனஸ்தானாதிபதி, தன சப்தமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல முதல் வாரத்துல, உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்துல புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறதுனால, அது துஷ்கராம்ச நிலையில் இருக்கிறதுனால அருமையான ஒரு தனவரம். துஷ்கராம்சம் வாங்கினாவே செல்வ செழிப்பு கொடுக்காம போகவே போகாது. இது வரைக்கும் இல்லை அப்படின்னாலும் இந்த ட்ரிப்பு உங்களுக்கு நிறைய செல்வம், அளவில்லாத செல்வம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 8/6க்கு மேல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி தனஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துக்கு வர்றார். அது சுகஸ்தானத்திலேயே 4ஆம் இடங்கிறது வண்டி வாகன யோகங்கள், தாய் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்துல 4ஆம் இடத்துல, 30ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. உச்சம் அடைஞ்சு உங்க ராசியினுடைய 8, 10, 12 ஆகிய 3 இடங்களையும் பார்வையிடுறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் ரீதியான செல்வ செழிப்பு மிகுந்த ஒரு மாதம். குரு சுக்கிரன் நினைவு அபரிமிதமான செல்வம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்களுடைய தொழில் ஜீவனஸ்தானாதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அமர்ந்திருக்கிறது. அதை விரையாதிபதியாகிய பாக்கிய ஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் பார்வையிடுறதும், உச்ச நிலையிலிருந்து பார்வையிடுறதும் தொழில் ரீதியான மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஆனா 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஆண்டுகால சனியாக இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால நிறைந்த செல்வம் வரும். ஆனா எல்லாம் விரயஸ்தானங்களால எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய பணம் விரயத்துல போயிடும். அதனால சுப விரயங்களை மாத்திட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பை உங்க லைஃப் பூரா நீங்க பாத்துக்கிற அளவுக்கு, உங்களை பாதுகாக்கிற அளவுக்கு ஒரு தனவரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை மேசராசிக்கு இந்த ஜூன் மாதம். அடுத்து 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திலேயே ஆட்சி ஆகியிருக்கிறார். அது முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்திலேயே ஆட்சி ஆகிறதுனால சகோதரர்கள் வழியில உங்களுக்கு ஆதாயம் உண்டு. நீங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளையும் மாற்றத்தை குடிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னா
புதன் பகவான், புதன் தான் புத்திக்கு காரணம். ஆக புத்தி ரீதியாக நீங்கள் எந்த மாற்றங்களை நீங்க எது செஞ்சாலும் அது எல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமா இந்த ஜூன் 2026 அமைஞ்சிருக்குது. ஆக உங்களுடைய சுகஸ்தானத்துல 3ஆம் இடத்ததிபதியும் சுக்கிர பகவானும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய தனசப்தமாதிபதி சுக்கிர பகவானும் இணைகிறாரு. பாக்கியாதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. இதுக்கு மேல இங்க உங்களுக்கு தடைகள் அப்படிங்கிறதுக்கோ இது வரைக்கும் எல்லாம் என்னென்னலாம் பிரேக்கப் ஆகி நின்று இருந்ததோ அத்தனையும் கல்வி ரீதியாக, தொழில் ரீதியாக, வெளியூர் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலை. இப்படி தடைகளே இல்லாம எல்லாமே முழு வெற்றி அடையக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு மாதம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி பூர்வபுண்ணிய புத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல 15 வரைக்கும் தனஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்துல பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு வருமானம் உண்டு, தந்தையினால ஆதாயம் உண்டு, அரசு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஆதாயம் உண்டு. அதே மாதிரி 15/6க்கு மேல சூரிய பகவான் 3ஆம் இடத்திற்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போறாரு. சூரியன் 3ஆம் இடத்துக்கு போறப்ப உங்களுக்கு உங்களுடைய முயற்சி அனைத்தும் தடையில்லாம வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமா அமையுது. அது சூரியனும் புதனும் ஒரு வாரம் அங்க சந்திக்கிறாங்க. அப்ப புதாதித்ய யோகம் அங்க அமையுது. அதனால கல்வி ரீதியாக, வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக, திருமண தடை இருக்கிறவங்களுக்கு, குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, இப்படி எல்லா விதத்திலயுமே அற்புதமான ஒரு நல்ல பலன்கள் எல்லாம் வெற்றிகரமா அமையறதுக்கான மாதமா அமைஞ்சிருக்குது மேசராசிக்கு. உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் 30 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள 2வது சுத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் இது பொங்கு சனியா வர்றதுனால திருப்பள்ளிக்காட்டுல இருக்கிற பொங்கு சனீஸ்வரர் ஒரு முறை வழிபட்டு வரணும். சனி பகவானுக்காக அவனுடைய அதிதேவதை என்று சொல்லக்கூடிய சாத்தான்சனுடைய சபரிமலைக்கு போயிட்டு வருவது, குலதெய்வ வழிபாடு, நீர்நிலைகள் இருக்கக்கூடிய எல்லையில இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபடுறது, குலதெய்வங்களை வழிபடுறது, ஆஞ்சநேயர் வழிபாடு, இப்படி உங்களுக்கு இதுல எது முடியுதோ அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு வர்றப்ப சனிபகவானுடைய அருள் உங்களுக்கு நிறைந்த கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் தான் எல்லாத்துக்குமே திருமணத்தை அமைச்சு கொடுப்பாரு, குடும்பத்தை அமைச்சு கொடுக்கறது, தொழில் அமைச்சு கொடுக்கறது எல்லாமே இந்த 7.5 சனி காலத்துல நடக்கும். அதனால இந்த வாய்ப்பை நீங்க தவறாம பயன்படுத்திக்கீங்க. அற்புதமான ஒரு மாதம், செழிப்பான ஒரு மாதம் மேசராசிக்கு. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் ஜூன் 3, 8, 10, 12, 13, 16, 18, 21, 23, 25, 27, 30. அசுப நாட்கள் ஜூன் 1, 5, 13, 15, 17, 28. யோக நாட்கள் ஜூன் 23, 25. பரணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜூன் 1, 4, 9, 11, 13, 15, 17, 19, 22, 24, 26, 28. அசுப நாட்கள் ஜூன் 2, 6, 14, 16, 18, 29. யோக நாட்கள் ஜூன் 24, 26. கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜூன் 2, 5, 10, 11, 12, 14, 16, 18, 20, 23, 25, 27, 29. அசுப நாட்கள் ஜூன் 3, 8, 15, 17, 19, 30. யோக நாட்கள் ஜூன் 25, 27. சந்திராசிரமங்கள் அப்படின்னு பார்த்தா 26/6/2026 மதியம் 12:30 இருந்து 29/6/26 அதிகாலை 7 மணி வரைக்கும் சந்திராசிரம தினங்கள். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும்.